வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஒரு சுவையான வீடியோ. ஏன்னா அழகர் கோவில்ல வழங்கக்கூடிய தோசை பிரசாதத்தை பத்தின வீடியோ தான் இது. தோசை எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நண்பர்களே, தமிழ்நாட்டுல பெருமாள் கோயில்கள்ல பல நூறாண்டு காலமா தோசையை பிரசாதமா வழங்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி இப்ப ஆந்திரால உள்ள தமிழ்நாடா இருந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்லையும் தோசை பிரசாதமா வழங்குறாங்க. காஞ்சிபுரம் வரதராஜன் பெருமாள் கோவில்லையும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்லையும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்லையும் தோசையை பிரசாதமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கம் பெருமாள் கோவில்ல மிளகு தோசைய பிரசாதமா கொடுக்குறாங்க. அழகர் கோவில்ல பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றதே நூபுரகங்கை தண்ணீர்ல தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்க கொடுக்குற அன்னதானம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கும் நூபுரகங்கை தண்ணீர்ல தான் அந்த சமையல் வேலையே நடக்கும். எல்லா தேவைகளுக்குமே அழகர் கோவில்ல சுவையான பெருமாளோட கால் சிலம்புல இருந்து பட்டு வரக்கூடிய அந்த நூபுரகங்கை தண்ணீரை தான் உபயோகப்படுத்துறாங்க. அதனாலதான் அங்க கொடுக்கக்கூடிய இந்த தோசைக்கும் தனி சுவை இருக்கு. வாங்க இந்த தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சரிசிய நல்லா நைஸா அரைச்சிடுறாங்க. உளுந்த 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப ரெண்டையும் ஒன்னா கலந்து அதுல இடிச்சு வச்ச மிளகை சேர்த்துக்கிறாங்க. சுக்க பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதையும் அதில் கலந்துக்கிறாங்க. சீரகத்தை முழுசா சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இத பெரிய சட்டி இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 அடி அகலத்துல பெரிய ஒரு வடச்சட்டி இருக்கு. அதுல ஃபுல்லா எண்ணெயை வச்சு எண்ணெய்க்குள்ள நம்ம வடை அப்பம் இதெல்லாம் சுடுற மாதிரி பெரிய சைஸா இந்த தோசையை ஊத்தி எடுக்கிறாங்க. டீப் ஃப்ரை பண்றாங்க. முக்கியமா தோசையை சுத்தி கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் தோசை வருது. அந்த தோசையை எடுத்து நெய்யில நல்லா ஊற வச்சு அடுத்து அதை நல்லா காய வச்சு பக்தர்களுக்கு சாப்பிட்றதுக்கு விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க. இதுதான் அழகர் கோவில் தோசை பிரசாதத்தோட ரகசியம். முக்கியமா இந்த தோசைக்கு நூபுரகங்கை நீரை பயன்படுத்துறதுனால டேஸ்ட் நல்லா தனியா எடுத்து கொடுக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க. அழகர் கோவில் தோசைய நீங்க பெரிய வடச்சட்டியில வச்சு செய்ய வேணாம். தோசைக்கல்லிலே எண்ணெய்க்கு பதிலா நெய்யை ஊத்தி நம்ம தோசை வார்க்கிற மாதிரியே வார்த்து நீங்க எடுத்து சாப்பிடலாம். இதே டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். நண்பர்களே, அழகர் கோவில்ல பிரசாதமா கொடுக்கக்கூடிய தோசையோட ரேட் 40 ரூபாய். அப்பம், லட்டு, முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கிடைக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. பார்க்கணும்.